Hello students, welcome to my channel. ஸோ வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய மாடல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஈஸியாக தான் வரும், நல்லா வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து மார்க் வாங்கிடலாம். ஸோ வந்து கீ ஆன்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளி ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடைகளை தேர்ந்தெடுத்து குறியீடுடன் விடையினையும் வந்து சேர்த்து எழுதுக. ஸோ 15 மார்க்குக்கு உங்களுக்கு 1 வேர்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுனா நான் ரீட் பண்ணுற பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. செகண்ட் ஒன். மா.பொ.சி. எழுதிய டேஷ் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தேர்ட் ஒன். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது டேஷ். ஃபோர்த் ஒன். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமர்ந்த பாலினம். ஃபிஃப்த் ஒன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? சிக்ஸ்த் ஒன். செய்தி ஒன்று பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்று ஆலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3 வந்து இந்தியாவிற்கு தேவை மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவ காற்றாக கொண்டிருக்கிறேன். 7th ஒன். படற்கை பெயரை குறிப்பது எது? 8th ஒன். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை டேஷ். 9th ஒன். மகிழுந்து வருமா என்பது டேஷ். 10th ஒன். மேன்மை தரும் மரம் என்பது டேஷ். 11th ஒன். காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது டேஷ். நெக்ஸ்ட் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வண்ணமும் சுண்ணமும் நன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகைவனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மைனும் பருதி நூலினும் கட்டு நுண்வினை காரிகர் இருக்கையில். ஸோ வந்து 12th கொஷின் பாருங்கள். பாடலில் இடம்பெற்றுள்ள நூலை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு பாடலிருந்து நமக்கு இந்த கொஷின்ஸு. பாடலின் ஆசிரியர். 14th ஒன். வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு. 15th ஒன். பாடலில் உள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு பிரிவு 1. ஸோ எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ 2 மார்க் 4 அட்டன் பண்ணும். இந்த ஒரு பிரிவில் மொத்தமாக 8 மார்க்கு. 16th ஒன். செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். 17th ஒன். விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். பாருங்க. இந்தியாவில் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி முதலிடம் வகிக்கிறது. கடலோர மீனவர் வாழ்வில் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் என்ற புதினமாகும். 18th ஒன். குறிப்பறைக அவயம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 19th ஒன். வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? 20 பாருங்க. சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்கள். 21. செயல் என முடியும் திருக்குறள். மோஸ்ட்டாக திருக்குறள் எல்லாமே படிச்சுக்கோங்க. பிரிவு 2. எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. 2 மார்க் 5 அட்டன் பண்ண. டோட்டலாக 10 மார்க். 22. பொருள் அறிந்து தொடரின் அமைத்து எழுதுக. ஸோ பாருங்க. ஸோ இது வந்து இலக்கண பகுதி. மணக்கோட்டை கண்ணும் கருத்தும். 23. சீசர் எப்போது என் சொல் பேச்சை கேட்பான்? புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினான். இதில் உள்ள திணை வலிமை திணைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. 24. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. விதி வீதி தொடு தோடு. 25. பகுபத உறுப்பிலக்கணம் தருக பதித்து. 26. பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியிடுக. பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமைகளை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூற்றி விடுதலை போரில் ஈடுபட்டு வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். மா.பொ.சி. ஸோ இது வந்து பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடு. 27. தொடரை படித்து புதிரை எழுதவும். பாருங்க. ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். இருக்கும்போது உருவமில்லம், இல்லாமல் உயிரினமில்லை. ஸோ புதுமை காடு, விண்மீன் காற்று 4 ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அட்டென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 28. படிப்போம் பயன்படுத்துவோம்ல. கான்சனன்ட்னா என்ன, பிளேரைட்னா என்ன, தமிழாக்கம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3 பிரிவு 1 வந்து இதில் வந்து உங்களுக்கு 29 பாருங்கள். இவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளி. 29. உயிராக நான் பல பெயர்களில் நான் 4 திசைகளில் நான்
இலக்கணத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓடியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர்த்தானை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையின் தலைப்புகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பல துறைகளின் வளர்ச்சிக்கும் மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. 31 பாருங்க. உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906ஆம் ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அவ்வாண்டில் வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் ஜூன் 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் மாப்போசி அவர்கள் பிறந்தார். இதில் வந்து கொஸ்டின்ஸ் பாருங்க. மாப்போசி எங்கு பிறந்தார்? இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? ஸோ வந்து இந்த ஒரு பேராகிராஃபை படித்தாவே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பிரிவு 2 பாருங்க. வேணும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா எண் 34க்கு கட்டாய விடையளிக்கவும். ஸோ வந்து 3 மார்க்கு 2 அட்டன் பண்ண டோட்டலாக 6 மார்க்கு. 32 பாருங்க. கம்பராமாயணம் பாடல் அடிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுக. கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட. தேர்டு ஒன். வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ. 33. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனை ஆவை. 34. அடி மாறாமல் எழுதுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் விருந்தினராக என தொடங்கும் காசி காண்டம் அல்லது நவமணி வடக்க என தொடங்கும் தேம்பாவணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மனப்பாட பகுதி இது ரெண்டுமே. ஸோ வேணும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிகளை வந்து 35 பாருங்க. தும்பை வாகை திணைகளை விளக்குக. 36. சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை சான்றுடன் விளக்குக. 37. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுகிய கோடிவும் டாயின் இல் இக்குரட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. நெக்ஸ்ட் பகுதி 4 என்ன 5 மார்க்கு 5 அட்டன் பண்ண டோட்டலாக 25 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 38 பாருங்க. ஆல சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. அன்பும் பண்பும் கொண்ட தலைவன் அவர்களே, தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, அறிஞர் பெருமக்களே வணக்கம். இயற்கை கொலுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதாக தோற்றமாக கம்பன் காட்டும் கவி தண்டலை மயில்கள் ஆட. இவ்வுரையை வந்து தொடர்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அல்லது ஆள்வினை உடைமை அதிகாரத்தில் வள்ளுவர் கூறிய கருத்துக்களை எழுதுக. 39 பாருங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்ற கலையரசன் பட்டன் பெற்ற தோழினை வாழ்த்தி மடல் எழுதுக. அல்லது நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரின் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டிய அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். நெக்ஸ்ட் வந்து 41. எண் 10 பாரதியார் தெரு விருதுநகர் மாவட்டத்தில் வசிக்கும் கலைச்செல்வனின் மகன் மணிபாரதி என்பவர் விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் உறுப்பினராக சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை மணிபாரதியாக எண்ணி கொடுக்கப்பட்டுள்ள விளையாட்டு மேம்பாடு ஆணைய உறுப்பினத்தின் படிவத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 42 பாருங்க. மொழிபெயர்க. The olden sun gets up early in the morning and starts its bright rays of fade away the dark. The milky clouds start their wandering. The colorful birds start twittering their morning melodies in percussion. The cute butterflies dance around the flower fragrance fill the breeze gently blow everywhere and makes everything pleasant. இது மொழிபெயர்க்கணும். அல்லது தமிழ்நாடு என்ற வாழ்த்து மறைந்தவர் கலைஞர். அவர் எழுதிய தமிழின் சுவையை, அவர் எண்ணியது தமிழரின் உயர்வை, அவர் உயர்த்தியது தமிழ்நாட்டின் கலைகளை. நீங்கள் படித்து முடித்த பின் உங்கள் துறையின் அறிவை கொண்டு தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளை வரிசைப்படுத்துக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பகுதி 5 வந்து அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடையளி. ஸோ 8 மார்க் 3 அட்டன் பண்ணோம். டோட்டலாக வந்து 24 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்க. 43 போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்தமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை. அல்லது சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு சான்றுடன் விளக்குக. 44 புயலிலே ஒரு தோனி கதையை வந்து சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. அல்லது கிடைப்பதற்குரிய திருமந்திரம் கிடைத்தவும் ராமானுஜர் செய்த நிகழ்வுகள். ஸோ 45 பாருங்க. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. ஸோ அதிலே வந்து ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நூலின் தலைப்பு, நூலின் மைய பொருள் இந்த மாதிரி. அல்லது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பொன்று தருக. குறிப்புகள்: முன்னுரை, மனித வாழ்வு அறம் சார்ந்தது, இலக்கியம் காட்டும் அறம், அறந்தான் வருந்தே இன்பம். ஸோ முடிவுரை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாமே ரிப்பீட்டடாக வந்து பார்த்த கொஷின்ஸ் தான். ஸோ நல்லா படித்து நல்லா அட்டென்ட் பண்ணலாம்.
ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்ச உடனே வந்து எல்லா கீ ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.